ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி மிருதா பேக்ஸ் பேக்கிங் கிளாசிக்ஸில் நான் ஷாப்ஸ்க்கு கொடுக்குற ப்ரௌனிஸ் எப்படி செய்கிறேன் அண்ட் அதை எப்படியெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஷாப்க்கான ப்ரௌனிஸ் எப்போவுமே நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் செய்வேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் ஸ்டாண்ட் மிக்சரில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதே மாதிரி இந்த பட்டர் அண்டு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நான் ரெகுலர் ஆர்டர்ஸ் மாதிரி கெட்டிலில் மெல்ட் பண்ண போகிறதில்ல. பல்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடிஜியில் தான் மெல்ட் பண்ண போகிறேன். இது மெல்ட் பண்ணுறதுக்கு தனியாக டெம்பரேச்சர்லாம் மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நார்மலாக ப்ரௌனி எப்படி பேக் பண்ணுவீங்களோ அதே செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியே எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. இது ஷாப்கான ஆர்டர் அப்படின்றனால மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிராம்ஸில் தான் சொல்ல போகிறேன். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 480 கிராம்ஸும் பட்டர் 230 கிராம்ஸும் எடுத்திருக்கேன். கெட்டிலில் மெல்ட் பண்ணும்போது சாக்லேட்ஸை நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். பட் ஓடிஜியில் அப்படி இல்லை. இந்த மாதிரி பெரிய பிளாக்ஸாகவே நான் வந்து போட்டாலும் அது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த ஷாப்கார்ன் ஆர்டர்ஸ்க்கு நான் ஓடிஜியில் மெல்ட் பண்ணுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுகர். ஸோ சுகர் வந்து கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் தான். கொஞ்சம் பட்ஜெட் வந்து கம்மியாக கேட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவோம். பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓகே அப்படின்ட்டாங்கன்னா நம்ம வந்து ஹாஃப் ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ப்ரௌனிஸ்க்கு பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே பொடி பண்ணாத முழு சக்கரை கிரானுலேட்டட் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஸ்டாண்ட் மிக்சர் அண்ட் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணும்போது பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கிரானுலேட்டட் சுகர் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌனிஸ்க்கு மட்டும் கிடையாது, நார்மலாக பேக்கிங்க்கு கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணும்போது சின்ன கிறிஸ்டல்ஸாக இருக்கிற சர்க்கரையை பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக எக்கோட மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இங்கே நான் மைதா ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் தான். ராகி ப்ரௌனி, மைதா ப்ரௌனி, வீட் ப்ரௌனி இந்த மாதிரி எது கேட்குறாங்களோ அந்த ஃப்ளார் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம பேஜில் ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன். அது இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிப்பியில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இது வந்து கஸ்டமைஸ்ட் ஆர்டர். இந்த ஷாப்க்கு எப்போவுமே கொஞ்சம் கேக்கி ப்ரௌனியாக தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப கேக்கியாகவும் இல்லாமல் மீடியமாக கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் பேக்கிங் பவுடர் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு நான் ஆட் பண்ணுவேன். ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கும் கேக்கி ப்ரௌனிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஜ்ஜி ப்ரௌனியில் மைதா மாவோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாதனால ஹைட் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இது தான் வந்து கொடுப்போம். பட் ஷாப்பில் அப்பியரன்ஸும் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மைதா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமாக நம்ம நார்மலாக கேக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அதில் கொஞ்சம் கம்மி அளவு தான் வந்து ஆட் பண்ணுவோம். மைதா 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். என்னோடய மெஷர்மெண்ட் ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்றனால ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை சலிச்சுக்கலாம். ப்ரௌனிஸ்க்கு நீங்கள் 2-3 தடவை சலிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை மட்டும் சலிச்சுக்கலாம், அதாவது சீவ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரே டைமில் சேவ் பண்ணும் போது பாருங்கள் மாவு கொஞ்சம் வெளியே சிந்துது. அதனால் இந்த டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமர்ஸ்க்கான ப்ரௌனிஸ் நம்ம இந்த விஸ்க் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதே விஸ்கை வச்சு இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் பண்ணிவிடும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே சீவ் ஆகிக்கும். வெளியவும் சிந்தாமல் நமக்கு நீட்டாக கிடச்சிரும். இதோட கொக்கோ பவுடர் இனிமேல் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருந்தால் அது பெரிய பெரிய கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால் செப்பரேட்டாக தான் கொக்கோ பவுடரை இது மேலே வந்து நான் சீவ் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் 70 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே இதே விஸ்க வச்சு ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மூணுமே பேக்கிங் பவுட்ரு, மைதா அண்ட் கொக்கோ பவுட்ரு மூணும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் கலக்கி விடுங்க. ரொம்ப ஓவராக போட்டும் கலக்க வேண்டாம். இப்போது நான் ஸ்டாண்ட் மிக்சருக்கான பவுல் தான் வந்து எடுத்திருக்கேன். இது ஸ்டாண்ட் மிக்சர் கூடவே கொடுப்பாங்க, இந்த ஸ்டீல் பவுல். ஸோ இதில் தான் இப்போ நம்ம எக்ஸை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். ஸோ நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர் எக் தான். இந்த பவுலோட கெப்பாசிட்டி 4.8 லிட்டர்ஸ் வரும். இதில் நீங்கள் பாதி அளவு 2.5 கிலோ வரைக்கும் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் பண்ணுறது 1.5 கிலோ ப்ரௌனிக்கான பேட்டர். விஸ்க் வச்சு பண்ணும்போது எக்கை பீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணும்போது பாருங்கள் வேலை வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதனால தான் பல்க் ஆர்டர்ஸ்க்கு வந்து ஸ்டாண்ட் மிக்சர் ப்ரிஃபர் பண்ணுறோம்.
நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்னோடய KitchenAid ஸ்டாண்ட் மிக்சர். இது வந்து யூஎஸ் பேஸ்டு ஸ்டாண்ட் மிக்சர். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியானது. பட் உங்ககிட்ட இதே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எந்த ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தாலும் சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான். நான் சொல்கிறத அப்படியே உங்கள் ஸ்டாண்ட் மிக்சரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நிறைய பேர் இந்த ஸ்டாண்ட் மிக்சருக்கான டீட்டெயில் வீடியோ வந்து கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சாரி, நான் கோயம்புத்தூர் ஈரோடுன்னு மாற்றி ஷிஃப்ட் ஆகிட்ருக்கேன். அதனால தான் போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகுது. இதுக்கான பட்ஜெட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அண்ட் இதோட டீட்டெயில் வீடியோவும் நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட ஹெட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவுலை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த விஸ்க் அட்டாச்மெண்ட்டையும் நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். விஸ்கில் தான் வந்து இது நான் ஃபுல்லாகவே பண்ணி எடுக்க போகிறேன். நடுவில் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இப்போது பவுலுக்குள்ளே எக்கும் ஒயிட் சுகரும் இருக்கும். கிரானுலேட்டட் சுகர் தான் யூஸ் பண்ணிக்கோ, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எக்கோட அந்த சுகர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து கொஞ்சம் ரன் பண்ண விடுறேன். ஒரு 1 மினிட் மட்டும் இந்த மாதிரி ரன் ஆகட்டும். இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் 10 ஸ்பீட்ஸ் வரைக்கும் இருக்குது. சில ஸ்டாண்ட் மிக்சரில் 6, 8 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால் நான் ஸ்லோ, மீடியம், ஹை இந்த மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்கும் கிரானுலேட்டட் சுகரும் ஓரளவுக்கு கலங்கி மிக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து பீட் ஆகட்டும். 2 மினிட்ஸ் பீட் ஆனதுக்கப்புறமா ஃபுல் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண போகிறேன். ஃபுல் ஸ்பீட் வச்சதுக்கப்புறம் டைமிங் கிடையாது. அது எக்கோட அளவு பொறுத்து மாறும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஹைட் ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பேச்சுலா வச்சு நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் கலக்கி விட்டுட்டு எடுத்து பாருங்கள். அடியில் வந்து சக்கரை கிறிஸ்டல்ஸ் வந்து எதாவது இருக்கா அப்படின்ட்டு கை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்ணில் தெரியல அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் வந்து சக்கரை வந்து கரையலை. அதனால் இன்னொரு 1 மினிட்க்கு வந்து ஃபுல் ஸ்பீடில் அகெயின் பீட் பண்ணிக்க போகிறேன். எக்கும் சுகரும் பீட் ஆகிட்ருக்க இந்த டைமில் தான் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேவ் பண்ணுறது, டின்னுக்கு பேப்பர் போடுற வேலையெல்லாம் பார்ப்பேன். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். இதே டைமில் தான் நம்ம பட்டர் அண்ட் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பட்டர் மெல்ட் ஆகி மேலே இருக்குது, அடியில் சாக்லேட் மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்பேச்சுலா வச்சு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லம்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூடில் எல்லாமே கரைஞ்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஃபஸ்ட் எவ்வளோ லிக்விடாக இருந்ததுன்னு பாருங்கள். மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி திக்காக வந்துடும். 1 மினிட்க்கு அப்புறமா அகெயின் ஸ்பேச்சுலா வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். சுகரும் கரைஞ்சிருச்சு. அண்ட் இந்த எக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கணும். எடுத்து ஊற்றும் போது பாருங்கள் லிக்விடாக இருக்கணும். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் அண்ட் பட்டரை இதோட சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, ரொம்ப திக்காயிரும். அதே மாதிரி ரொம்ப கொதிக்கவும் இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூடில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஊற்றுறதுக்கு இடைஞ்சலாக இருந்தது அப்படின்ட்டு இந்த விஸ்க் அட்டாச்மெண்ட்டை கழட்டி வச்சுருந்தேன். இப்போ இதை மறுபடியும் அட்டாச் பண்ணிக்கிறேன். விஸ்க் அட்டாச்மெண்ட் வச்சு தான் இந்த பேட்டரியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சாக்லேட் பேட்டர் அண்ட் எக் பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் மிக்ஸ் பண்ணும். பிகாஸ் இதில் வந்து பட்டர் ஃபேட் கண்டென்ட் இருக்குது இல்லையா, ரொம்ப ஸ்பீடாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலே லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே ஸ்லோ ஸ்பீடில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஸ்டாண்ட் மிக்சரில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் கூட என்னோடய கேக் மேக்கிங் வீடியோவில் வெட் இன்க்ரீடியன்ஸ் ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் மிக்சரில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஓவராக மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேக் ஸ்பாஞ்ச் வந்து ஹைட் கிடைக்காது அப்படின்றதுக்காக தான். பட் ப்ரௌனீஸ்க்கு அந்த அளவுக்கு ஹைட் தேவையில்லை அப்படின்றதுக்காக நம்ம இதிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒரு 80% மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் மிக்ஸ் பண்ணால் ஓவராக மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து இந்த விஸ்கில் இருக்கிற பேட்டரை வந்து நம்ம எடுத்து விடணும். இதிலேயே ஒரு 10 to 20 கிராம் வந்து பேட்டர் இருக்கும். இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பேட்டரை வந்து எடுத்து விடுறேன். இந்த ரெசிப்பியில் நான் எசன்ஸ் வந்து ஊற்றிருக்க மாட்டேன். பிகாஸ் இதுக்கு வந்து எசன்ஸ் வந்து தேவையில்லை. நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கணும்னு எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். பட் இதுக்கு வந்து நான் எப்போவுமே ஆட் பண்ண
மாட்டேன். ஸோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. டின்னுக்கு நீங்கள் எந்த பேப்பர் வேணால் போட்டு லைன் பண்ணலாம். பட் அந்த பேப்பர் உங்களோட டின்னோட சைட்லேயும் கீழேயும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஆயில் வச்சு. ஸோ இதில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா உங்களோட பீஸோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் ஷாப்க்கு கொடுக்குற ப்ரௌனி பீஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சைடில் ஒட்டி இருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து ஏதாவது ட்ரை மாவு வந்து அப்படியே செட்டில் ஆகிருக்கும். ஸோ அந்த பவுல் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதனால் அடியில் நல்லா வந்து விட்டு ஒரு 2-3 டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த பேட்டரை நம்ம டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த 1.5 கிலோ ப்ரௌனிக்கு நான் 9/13 இன்ச் ட்ரே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெக்டாங்குலர் ட்ரே. இவங்க வந்து ரெக்டாங்கிள் பீசஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சில ஷாப்ஸ்க்கு வந்து ரெக்டாங்கிள் பீஸ் கொடுப்போம், ஸ்கொயர் பீசஸ் கொடுப்போம். அது வந்து கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் தான். இதெல்லாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன லென்த்தில் வேணும், வித்தில் வேணும், இல்லை வந்து உங்களுக்கு ஸ்கொயராக வேணுமா, நல்லா ஹைட்டாக வேணுமா, ஃபஜ்ஜியா கேக்கியா, இந்த மாதிரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நான் ஒரு நோட்டில் வந்து கேல்குலேஷன்லாம் பண்ணி தான் டென்ஸ் எல்லாமே கண்டுபிடிப்பேன். ஸோ 10 கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்மளோட ப்ரௌனி கிளாஸஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். நம்மளோட ப்ரௌனி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 2 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி டின்னை 2 சைடும் திருப்பி இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது ஈவனாக வந்து ப்ரௌனி பேட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்கள் ப்ரௌனி பேட்டர் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா ப்ரௌனி வந்து ஈவனான சைஸஸில் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸும் இருக்காது. இப்போ நம்ம ப்ரௌனி வந்து பேக் ஆயிடுச்சு பாருங்கள். இது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கூல் டவுன் ஆனோடனே ஈவனான ஹைட்டில் வந்து இருக்கும். இது பேக் பண்ணுற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி. 2 ராடும் ஆன் பண்ணியிருந்தேன். ஃபேன் ஆனில் இருந்தது. டைமிங் பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. இந்த ப்ரௌனி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போது பண்ணது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கும் போது எனக்கு 30 மினிட்ஸ் ஆகும். இங்கே வந்து 25 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நேற்று நைட்டு தான் இந்த ப்ரௌனி பேக் பண்ணேன். ஸோ நைட் ஃபுல்லாக கூல் டவுன் பண்ண விட்டுட்டேன். இப்போ இதோட ஹைட் பாருங்கள், லெவலாக ஈவனாக இருக்குது. இந்த டின்னுக்குள்ளேயே நீங்கள் வந்து பீசஸ் போடலாம். பட் நான் வெளியே எடுத்து தான் வந்து பீசஸ் போட போகிறேன். அப்போ அதை ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதோட சைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை வந்து லைட்டாக வந்து எல்லா பக்கமும் நீங்கள் வந்து தூக்கி விடுங்க. அந்த டின்லேருந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடை மட்டும் நம்ம பிடிச்சி இந்த டின்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ பேப்பர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். லைட்டான பேப்பராக இருந்தால் பிஞ்சு வந்துடும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம பீசஸ் போடலாம். பீசஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்பேன். அதுக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பேப்பர் வந்து சைடில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் ப்ரௌனிஸ் ஒட்டி இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்க்ரேப்பர் வச்சே நான் வந்து அப்படியே அதை ப்ரௌனியோடவே ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதனால் வெயிட் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ ஏதாவது டூல்ஸ் வச்சு கட் பண்ணுறீங்களா, ரொம்ப ஈவனாக கட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எந்த டூல்லாம் கிடையாது. இந்த ஸ்கேல் வச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணிப்பேன். மார்க் பண்ணுறது ரொம்ப ஓரமாக மார்க் பண்ணாமல் கொஞ்சம் சென்டராக நல்ல லென்த்தாகவே மார்க் பண்ணிப்பேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது க்ராஸாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை பீஸாக வந்து கட் பண்ண போகிறேனோ அத்தனை மார்க்கிங்ஸ் வந்து இந்த சைடு அண்டு அடுத்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் லென்த்தியான சைடாக இருந்தது அப்படின்னா அதோட 2 சைடும் மார்க் பண்ணிப்பேன். இல்லைனா வந்து ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணிப்பேன். மார்க்கிங்க்கு மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணுவேன். கம்மி குவான்டிட்டினா அதை வச்சே கட் பண்ணிடுவேன். பட் அதிக குவான்டிட்டிங்கும் போது இந்த ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதே வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறது யூஸ் பண்ணுவேன். பட் அது நான் எடுத்துகிட்டு வரல ஊருக்கு. அதனால் இந்த சின்னது மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தனால இதை வச்சே ஒரு 2-3 தடவை வந்து அந்த லைனில் கட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வந்து இப்போ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரும் அப்படின்றதுக்காக. 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ஸ்க்ரேப்பரில். அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து ஸ்டிக் ஆகாமல் கொஞ்சம் க்ளீனாக வரும். கஸ்டமர்ஸ்க்கான ஆர்டர் அப்படின்னா பீஸோட சைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ஷாப்க்கான ஆர்டர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக மார்க் பண்ணி தான் கட் பண்ணணும். ஒரே சைஸில் எல்லா பீஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸும் அதே மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் தான். அவங்க பீஸோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் தான். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து 100 ml பிவிசி ஹிஞ்சுடு பாக்ஸ். ஸோ ஹிஞ்சுடு பாக்ஸ் அப்படிங்கும்போது ஏர் டைட் பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் தான் வந்து நம்ம இந்த பீஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அவங்க வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த பாக்ஸை இந்த 10 இந்த சைஸில் வந்து பீசஸ் போட்டு கொடுக்குறோம். இந்த பாக்ஸோட ஒரு பீஸ் ரேட்டு 3 ரூபீஸ்லேருந்து 6 ரூபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. இது ஷாப் பொறுத்து வேரி ஆகும்.
சிங்கிள் பீஸாக வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா ரேட் வந்து கம்மியாக வாங்கிக்கலாம். இப்போது இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர் வச்சு தான் நான் இந்த ப்ரௌனியோட பீசஸை எடுத்து இந்த பாக்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீஸும் நான் வந்து எடுத்து பேக் பண்ண போகிறேன். இந்த பீஸ் வந்து கரெக்டாக அடி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இந்த ஸ்க்ரேப்பர் எடுக்கும்போது பீஸ் வந்து கொஞ்சம் க்ளீனாக வராது, பக்கத்து பீஸோடு கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதனால் கட் பண்ணும்போது அடி வரைக்கும் போய் நல்லா ஷார்ப்பான ஸ்க்ரேப்பர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சில ஷாப்ஸ்க்கு வந்து நம்ம பாக்ஸ் இல்லாமல் வந்து கொடுப்போம். ஸோ அவங்க வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கொடுக்கறனால பாக்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதில்ல. சில பேர் அங்கேயே சாப்பிடுவாங்க சில ஷாப்ஸில், அதனால் வந்து அவங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் இல்லாமல் கொடுப்போம். ஸோ அதுவுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுக்குறோம். கடைசியாக நான் இந்த டின்க்கு யூஸ் பண்ண பேப்பர் வந்து நான் த்ரோ தான் பண்ண போகிறேன். நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணேன் அப்படின்ற ரீசனுக்காக. அடுத்து கஸ்டமருக்கான ஆர்டர் இருந்தது. 1/2 kg ப்ரௌனி ஸ்லாப் இருந்தது. ராகி ஃப்ளார் கம்ப்ளீட்லி கோவச்ச சாக்லேட் யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் என்னோட அம்மா வீட்டில் ஈரோட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதெல்லாமே கோயம்புத்தூருக்கு தான் டெலிவரி கொடுக்கணும். ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போய் கொடுத்துருவாரு. அதே மாதிரி நம்ம கஸ்டமர் ஆர்டர்ஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். எங்களோட லொக்கேஷன் வந்து அரசூர், கோயம்புத்தூர். இதுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி, அபவுட் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம டெலிவரி சார்ஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஆர்டர்ஸ்க்காகவும் கிளாஸ் டீட்டெயில்ஸ்க்காகவும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. கொஞ்ச நாளாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல. கிளாஸஸ் இப்போதைக்கு எதுவுமே கண்டக்ட் பண்ணலை. ஆர்டர்ஸ் வேணும்னா நம்ம சொன்ன லொக்கேஷன்லேருந்து அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்குள்ளே உங்களோட லொக்கேஷன் கவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட லொக்கேஷன், நேம், டீட்டெயில்ஸோடு எனக்கு ஆர்டர் என்ன வேணும் அப்படின்றத ஷேர் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன்.